இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அவர் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, குறைவுகள் இருந்தாலும் அதை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நிறைவான தேவன் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்வோமா விசுவாசத்தோடு? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சில நேரத்துல இருதயத்துல சிந்தையில ஐயோ இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதேன்னு சொன்னாலும் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் புறப்படாதபடிக்கு இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 26:17. கர்த்தாவே, கர்த்தாவே, பேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து கொடிகள் விழுகிறதும் இல்லை. பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிச்சேன். அந்த வசனம் பாருங்க, பேறு காலம் சமீபத்திற்கில் அந்த வேதனை பெண்களுக்கு தெரியும். அந்த சமயத்துல கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உம்மிடத்துல இருக்கிற ஆண்டவரே, ஆனா நாங்க கர்ப்பமா இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களை போல இருக்கிறோம். யோசித்து பாருங்க, அந்த 9 மாதம் கர்ப்பிணியா இருந்து அந்த தாய் தகப்பன் எவ்வளோ ஒரு ஆங்ஷியஸாக இருப்பாங்க, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பாங்க. எப்பொழுது பிள்ளை வரும், எப்பொழுது அதை கையில் ஏந்துவோம், எப்படி நாங்கள் வளர்ப்போம், அது என்னை அம்மானு கூப்பிடுமே அப்பானு கூப்பிடுமே, கைகளை பிடித்து நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவோமே, பல கனவுகளோடு அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆனால் காற்றை பெற்றவர்களை போல இருக்கிறோம். அநேக சூழ்நிலையில் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு. இவ்வளோ பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு. நீங்கள் சொல்கிறீங்களா? அதே அந்த தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 27ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்களேன். 27ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு காற்றை பெற்றவர்கள் போல ஒன்றுமே கையில் இல்லை, இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், இது வாய்த்து விடும், என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பா, இந்த காரியம் நடந்துரும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி காற்றை பெற்றவர்கள் போல அழுகையும் ஏமாற்றமும் உடையவர்களாய் ஒருவேளை கையில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று நீங்க சொல்லுகிறது போல இருக்கலாம். ஆனா ஒரு நாட்கள் வரும். ஹல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 128:1-2 நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். யாருக்கு தெரியுமா? முந்தின வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருடைய படகுல ஒரு பெரிய லாஸ். முழுவதும் அவங்க வலை வீசியும் அவங்களால ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியல, ஒன்றும் அகப்படவில்லை. முழுவதும் பிரயாசப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, தூக்கத்தை ஒருத்து பிரயாசப்பட்டு உடல் சரீர எல்லா முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஆனா கையில வந்தது என்ன?
வலை மாத்திரம், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் வலைகளை அலசி கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு அலசி கொண்டு இருக்கிறாங்க? திரும்பியும் போனோம், இன்றைக்கு இல்லை, ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் கொடுப்பார் எனக்கு என்று விசுவாசத்தோடு வலைகளை அலசி கொண்டு நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்தில் கொண்டு போய் வலையை வீசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நான் ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றுமே நடக்கல. ஆனா ஆண்டவர் சொல்லுற நேரத்துல, ஆண்டவர் சொல்லுற இடத்துல அவர் வலையை வீசினார். என்ன நடந்தது? வலைகள் கிழியத்தக்கதான பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றும் இல்லாதது போல, அன்றைக்கு பேதுருவை போல ஒன்றும் இல்லை, நான் இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டேன்னு சொல்லி ஒருவேளை கரையில் நின்று கொண்டு இருக்கிறவர்களை போல இன்றைக்கு நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் கைகளின் பிரயாசத்தை நீர் உறுதிப்படுத்துவீராக. சொல்லுங்க, ஆண்டவரை இன்றைக்கு கையில் ஒன்றும் இல்லாதது போல, காற்றை பெற்றவர்களை போல, ஆண்டவரை ஏமாற்றம் அடைந்தவர்களை போல, ஆண்டவரே நாங்கள் எதுவுமே இல்லையே, இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, ஒரு பலனும் இல்லையே, ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, எவ்வளோ ஜெபிச்சேனே, எத்தனை நாட்கள் ஜெபித்தேனே, நான் காத்திருந்து ஜெபித்தேனே, உபவாசம் பண்ணி ஜெபித்தேனே, ஆனால் நான் முழங்காலில் நின்று ஜெபித்தேனே, ஆனால் ஒன்றும் இல்லையே, காற்றை பெற்றவர்களை போல இருக்கிறோம் என்று சொல்லுகிறது போல இருக்கிறதே. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, அடுத்த அதிகாரத்திலே நீர் சொல்லுகிறீர், பூமியை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் நாங்கள் ஆசீர்வாதத்தை சந்தோஷமாய் அனுபவிக்கிற நாட்கள் வரும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க போகிறோம் உம்முடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமாதானம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டவரே சந்தோஷம், சுகம் எங்கள் வீட்டில் ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிள்ளை பெற்ற ஸ்திரீ மகிழ்கிறது போல, ஹல்லேலூயா, ஒரு தாய் தன் பிள்ளை குறித்து மகிழ்கிறது போல மகிழ்கிற நாட்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் வருவதாக உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுவீராக. அன்றைக்கு யாக்கோபை இஸ்ரவேலாய், ஒரு கோத்திர பிதாவாய் 12 பிள்ளைகளை கொடுத்து 12 கோத்திரங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல ஆண்டவரை பிள்ளைகளுடைய ஆண்டவரை குடும்பங்களை, எங்களுடைய குடும்பங்களை நீர் பெருக பண்ணுவீராக, பல நாள் நிரப்புவீராக. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால நிரப்புங்கப்பா. இந்த நாட்கள்ல அதிக தேவைகள், காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், இப்படி நிறைய காரியங்கள் ஆண்டவரே இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். சொல்லலாமா? ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம். நீர் எங்கள் தேவைகளை சந்திப்பீராக, எங்களை நேர் வழியாய் நடத்துவீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன்.
உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். எந்த தேவனால், எந்த தேவனால், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே எந்த தேவனா. எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் இந்த தேவனால். என் வேலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால், எந்த தேவனால், நிச்சயம் நான் ஆசீர்வாதம். அறிக்கை செய்வோமா? உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகள் நான் நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்து